இப்ப தமிழ் தேசியம் எழுச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு தொடங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழ் தேசியத்தை இன்னும் வீரியமா கொண்டு போயிருக்கணும். ஆனா புதுசா தொடங்குற எல்லாரும் மறுபடியும் திராவிடத்தை தான் முன்னிறுத்துறாங்க, இன்க்ளூடிங் விஜய் உட்பட. அப்ப தமிழ் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிறத எந்த வகையில நீங்க வரையறுக்க முடியும்? இன்னமும் திராவிடமும் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் திராவிடத்தை அதிகமா முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலை தான் அங்க இருக்கு. அப்ப அந்த எழுச்சி எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்லை, தமிழ் தேசியத்தோட எழுச்சி அப்படிங்கிறது 2009க்கு பின்னாடி வர்ற காலத்துல இருந்து வருது. நாம் தமிழர் அதனுடைய இலக்கை இன்னும் அடையலை. அப்போ முழுமையாக நாம் தமிழர் மட்டும்தான் வந்து தமிழர்களுக்கான வாக்கு வங்கி அரசியல், தேர்தல் அரசியல் கட்சியாக வந்து அடையாளப்படுத்தப்படுது. அது மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்த கொள்கையை நாம் தமிழர் மட்டும் தான் வச்சிருக்கு. இப்போ நாம் தமிழர்களுடைய அல்லது தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சி தோல்வி அப்படின்னா விஜய் அவர்கள் திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருப்பார். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சதுக்கான ஒரே காரணம் தமிழ் தேசியத்தோடைய எழுச்சி மட்டும். அப்ப தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கைன்னு அதை சொல்லியிருக்காங்க. சொல்ல ஏன் முடியாது. திராவிடத்தை சொல்றாங்க? ஒரு நடிகர் வந்து தெலுங்கருடைய காசும் டிக்கெட்டா வேணும், மலையாளியுடைய காசும் வேணும். இது ஒரு நடிகருடைய வணிக அரசியல், வணிக பார்வை. ஆனால் ஒரு இனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இப்படி வந்து பூசி மூழ்கி அப்படி பேலன்ஸா பண்ண முடியாது. நான் தமிழர்னா சொல்ல முடியும். எந்த இடத்துலயுமே போய் யார் மலையாளின்னு கேட்க முடியாது, யார் மராத்தியர்னு கேட்க முடியாது. ஆனா தமிழ் நிலத்துல மட்டும் யார் தமிழர் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இதே இருக்குல்ல, ரொம்ப அவத்தத்தின் உச்சம். ஆனால் இந்த கேள்வியை கேட்கிற நிலைக்கு தமிழ் தேசியம் கொண்டு வந்து விட்டுச்சு இல்ல, அது தமிழ் தேசியத்தோட வெற்றி. அவன் என்னைக்கும் வந்து யார் திராவிடர்னு கேட்டதில்லை, யார் தமிழர்னு கேட்டான்ல. வலுக்கட்டாயமாக இந்த இனத்தை, தமிழ் இனத்தை திராவிட இனம், திராவிட மாடல், திராவிட நாகரிகம்னு திட்டமிட்டு வந்து வஞ்சகமாக அந்த பெயர் சுட்டின இதை மாற்றி அப்படி பெயர் சூட்டியவர்களுக்கே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி யார் தமிழர் அப்படி அப்போ நான் இல்லையா அப்படிங்கிற அவனுக்கு பதட்டம் வருது இல்லை. அப்போ அதை தெளிவுபடுத்துகிறோம். இல்லைப்பா நீ அப்படி போலியா வாழ வேண்டியதில்லை. நான் தெலுங்கர்னா நான் தெலுங்கர், நான் கன்னடர்னா நான் கன்னடர், நான் மலையாளினா மலையாளி. நாம் அன்பா பாராட்டும். ஒன்று நான் வந்து தெலுங்கர்னு சொல்லி நான் ஒருத்தரை வெறுத்தோம்னா அதுதான் இனவாதம். ஆனால் நான் தெலுங்கர்கிட்ட ஒரு பெண் கொடுத்து எடுக்கிறதோ, பெண் எடுக்கிறதோ, மன உறவு வைக்கிறதோ ரொம்ப இயல்பானது. அதை தான் நாம் தமிழர் முன்னெடுக்கணும். ஒருவேளை நாம் தமிழர் தெலுங்கர் தன்னை தமிழரா உணரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு உணரணும்னு கேட்கிறேன் நான். ஏன் உணர? ஏன் அண்ணன் வந்து தெலுங்கர்னு தன்னை அடையாளப்படுத்துறாரு. அவர் எதுக்கு நான் வலுக்கட்டாயமா? நீங்க தமிழ் தேசியம் பேசுறாரு, அவர் தமிழ் தேசியம் யாராவது ஒரு பிறமொழியாளர் தன்னை தமிழரா அப்படி எதுக்கு சார் உணரணும்? என்ன பிரச்சனை? அப்படி எதுக்கு ஒருத்தர் உணரணும்? நான் வந்து மும்பையில பிறந்து வளர்றேன்னு வைங்களேன். நான் வந்து எனக்கு என்னோட தாய்மொழியை இழந்துட்டேன், தமிழை இழந்துட்டேன். நான் வந்து மராத்தி பேசுறேன், அதனால நான் மராத்தியர் ஆயிர முடியுமா? நான் ஏன் ஆகணும்? முதல்ல அப்படி ஒருத்தனை வந்து வேறொரு இனத்தவராக மாற்றுவதே வன்முறைங்கிறேன். அப்படி ஒருத்தரை வந்து நீங்க இல்ல சார், நான் எளிமையா கேட்கிறேன் திருப்பாலா. இப்போ கோவில்பட்டியில ஒரு தெலுங்கர் பிறக்கிறாரு. அவர் காலங்காலமா அவங்க பரம்பரையா தலைமுறையா அங்கதான் பிறக்கிறாங்க, அங்கதான் வளர்றாங்க, தமிழை தான் பேசுறாங்க, சுவாசி